ஹலோ ஆல், வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 9ல் 100 கொஸ்டின் பார்ட் 2 வீடியோ டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ ஆல்ரெடி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்ட் 1 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இன்னும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்ட் 2 வீடியோ பார்க்குறோம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பெயர் மாற்றப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பெயர் மாற்றம் வந்து நமக்கு 1917 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்போட பெயர் வந்து மாத்திருப்பாங்க. என்னன்னு மாத்திருப்பாங்கன்னா நீதி கட்சி அப்படின்னு மாத்திருப்பாங்க. இங்கிலீஷ்ல என்னன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். சில டேர்ம்ஸ் வந்து நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன், அந்த இங்கிலீஷ்ல இருக்க நீங்க நோட் பண்ணிக்கணும். ஏன்னா சில கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்க பேரை அப்படியே தங்கிலீஷ்ல மாத்தி கொடுத்துட்றாங்க. அப்ப நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க தேவையில்லை, மேஜரா இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புங்கிறது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இது ஆரம்பிச்ச வருடம் 1916, பெயர் மாற்றம் பண்ணது 1917. இதுல பிராமணர் அல்லாதோர் பிராமணர் அல்லாதோருக்காக ஒரு அறிக்கை ஒன்று வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அது வந்து 1916 ரெடி பண்ண அந்த அறிக்கையை விக்டோரியா பப்ளிக் ஹாலில் வந்து படிச்சிருப்பாங்க. விக்டோரியா பப்ளிக் ஹாலில் வச்சு அந்த அறிக்கையை வந்து படிச்சிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், நீதி கட்சி பெயர் ஏன் வழங்கப்பட்டது? நீதி கட்சி அப்படிங்கிற பெயர் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம். இவங்க வந்து ஒரு மேகசின் நடத்துவாங்க, ஒரு இதழ் நடத்துவாங்க. அதோட இங்கிலீஷ் மேகசின், அதோட ஆங்கில நாளிதழ் பேரு ஜஸ்டிஸ். ஸோ அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பெயரை வச்சு தான் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு இதழா இருக்கும். மொத்தம் 3 இதழ்கள் நடத்துவாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் சொல்கிறேன், ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய பாயிண்ட்ஸ் அதில் பார்த்துருக்கோம். அதில் பார்க்காத பாயிண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 3 இதழ்கள் நடத்துவாங்க. அதில் ஒன்று தான் ஜஸ்டிஸ். அது வந்து ஒரு ஆங்கில நாளிதழ். அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கும். அதை வச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொன்று முக்கியமாக ஒரு புது பாயிண்ட் என்னன்னா 1922 1922 வருடம் MC ராஜா அவர்கள் வந்து பஞ்சமர்ஸ் அப்படிங்கிற பெயரை ஆதி திராவிடர் அப்படின்னு மாத்திருப்பாரு. ஸோ அவங்க எல்லாரையுமே பஞ்சமர்ஸ் அப்படிங்கிற பேர்ல சொல்லிதான் அழைச்சிட்டு இருப்பாங்க. இந்த பஞ்சமர் அப்படிங்கிற பேரை வந்து எங்களுக்கு இனிமேல் நீங்க அப்படி சொல்லக்கூடாது, எங்களை நீங்க ஆதி திராவிடர் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு MC ராஜா வந்து கேட்டிருப்பாரு. 1922 கொண்டு வந்திருப்பாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், மாண்டேகு செம்ஃபோர்ட் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாண்டேகு செம்ஃபோர்ட் 1919 கொண்டு வந்திருப்பாங்க. இதுல இந்த மாண்டேகு அப்படிங்கிறது வந்து எட்வின் மாண்டேக். இவர் வந்து செக்ரட்டரி, செயலர். ஸோ எட்வின் மாண்டேக் அப்படிங்கிறவர் தான் செயலாளர், செக்ரட்டரி. அதுக்கடுத்து செம்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் வைஸ்ராய். வைஸ்ராய்னா வைஸ்ராய் தான், தமிழ்லையும் வைஸ்ராய் தான். ஸோ செம்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் வந்து வைஸ்ராய். எட்வின் மாண்டேகோ அப்படிங்கிறவர் செயலாளர். இவர் வந்து நமக்கு 1917 1922 வரைக்கும் இந்தியாவில் வந்து இருப்பாரு. செம்ஃபோர்ட் அப்படிங்கிறவர் 1916 1921 வரைக்கும் நமக்கு இந்தியாவில் இருப்பாங்க. இந்த மாண்டேகு செம்ஃபோர்ட் சீர்திருத்தம் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாண்டேகு செம்ஃபோர்ட் அப்படிங்கிறது இந்திய அரசு சட்டம் 1919 அப்படின்னு கொடுத்தாலும் உங்க மாண்டேகு செம்ஃபோர்டு பற்றி தான் சொல்றாங்க. இவங்க வந்து ஆல்ரெடி இரட்டை ஆட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். மாகாணங்களே இரட்டை ஆட்சி. மாகாணம்னா ப்ராவின்ஸ். மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது வந்து நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். அதே தான். இவங்க வந்து 2 கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. மத்தியில ஒன்று மாநிலத்தில் ஒன்றுன்னு சொல்லிட்டு 2ஆ இவங்க வந்து பிரிச்சிருப்பாங்க. இவங்களோட ஆட்சி வந்து மத்தியில ஒன்னா இருக்கும், மத்திய அரசுல ஒன்னா இருக்கும், மாநில அரசுல வந்து ஒன்னா இருக்கும். வேற இங்க வேறையா இருக்கும், இங்க வேறையா இருக்கும். இதுல வந்து வருவாய் அதிகமா இருக்கும். மத்திய அரசுல வருவாய் அதிகம் வர்ற மாதிரியான துறைகள் அவங்க வச்சிருப்பாங்க. மாநிலங்கள்ல வருவாய் கம்மியா வர மாதிரி துறைகள் வந்து வச்சிருப்பாங்க. இதான் மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி அப்படிங்கிறது. 2 சப்ஜெக்டா அவங்க பிரிச்சிருக்காங்க. இங்கிலீஷ்ல ரிசர்வ் அண்ட் டிரான்ஸ்போர்ட். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். இரட்டை ஆட்சியின் கீழ் முதல் தேர்தல் நடந்த ஆண்டு.
ஸோ டயார்கி இரட்டை ஆட்சியின் கீழ் முதல் தேர்தல் நடந்த ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். இரட்டை ஆட்சியின் கீழ் முதல் தேர்தல். அப்போ இரட்டை ஆட்சியின் கீழ் எந்த ஆண்டு முதல் தேர்தல் நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 1920ஆம் ஆண்டு தான் இரட்டை ஆட்சியின் கீழ் முதல் தேர்தல் நடந்திருக்கும். இதப்போ நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி இருப்பாங்க. ஸோ இந்த முதல் தேர்தலே பெண்களுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது முழுமையான தேர்தலாக இருக்காது. அப்போ இருந்த காலகட்டத்தில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இதை ஒரு முழுமையான சுதந்திரமான ஒரு சுதந்திரமான ஒரு தேர்தலாக அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் முதல் சுதந்திரத்தப்பவே பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியிருப்பாங்க. வாக்குரிமை அப்படிங்கிறது வழங்கியிருப்பாங்க. பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியிருக்காங்க. இரட்டை ஆட்சியின் கீழ் முதல் தேர்தலில் சென்னை மாகாண முதலமைச்சர். ஸோ இரட்டை ஆட்சியின் கீழ் நடைபெற்ற முதல் தேர்தலில் சென்னை முதலமைச்சர் யாரு, சென்னை மாகாண முதலமைச்சர் யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது, நீதி கட்சி நமக்கு 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. கரெக்டாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அவங்க 1916 1937 வரைக்கும் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. இதை டோட்டலாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது 17 ஆண்டுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் இதில் நடுவில் ஒரு 4 ஆண்டுகள் சுயேட்சையாக ஒருத்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க. சுயேட்சை வேட்பாளராக. நீங்கள் தமிழ் எழுதிக்கோங்க, நான் இங்கிலீஷில் எழுதிடுறேன். 4 இயர்ஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் தான் ரூல் பண்ணுவார். சுயேட்சையாக ஜெயிச்ச ஒருத்தர் தான் முதலமைச்சராக இருப்பார். அதனால அந்த 4 வருடங்களை கணக்கில் எடுக்காமல் அந்த 17லேருந்து 4 கழிச்சிட்டு 13 வருஷங்கள் நீதி கட்சி ஆட்சியில் இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இது நிறைய டிஸ்பியூட் இருக்கும். எப்படி 17ங்கிறது 13ஆக மாறுச்சுன்னா அந்த 4 வருடம்ங்கிறது சுயேட்சையாக நின்று ஜெயிச்ச அந்த சிஎம்மோட பதவி காலம் அதை நம்ம எடுத்துடணும். அந்த சிஎம் யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியல ஒன்றும் பிரச்சனை, நானே சொல்லிடுறேன். ஓகேவா? தெரில அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன். சர்ச் பண்ணி பாருங்க சுயேட்சையாக நின்று ஜெயிச்ச சிஎம் யாரு அப்படின்னு. இந்த கேள்வியில் நமக்கு இரட்டை ஆட்சியின் கீழ் முதல் தேர்தலில் சென்னை மாகாண முதலமைச்சர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுப்புராயலு. சுப்புராயலு அப்படிங்கிறவர். சுப்பராயலு. எழுதிக்கோங்க. சுப்பராயலு அப்படிங்கிறவர் ஃபர்ஸ்ட் சுப்பராயலு. லாஸ்ட் கேவி ரெட்டி. பெருசா பேர் வரும், சிம்பிளா கேவி ரெட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட ஆட்சி காலத்துல ஜஸ்டிஸ் பீரியட் ஆட்சியில் இருந்தப்போ ஃபர்ஸ்ட் இருந்தது சுப்பராயலு, கடைசியா இருந்த முதலமைச்சர் கேவி ரெட்டி. அடுத்த கேள்வி போயிடலாம். அவர் இறப்பிற்கு பின். இந்த இடத்துல அவர் அப்படிங்கிறது சுப்பராயலுவை சொல்லியிருக்கோம். அவர் இறப்பிற்கு பின் அப்படிங்கிறது சுப்பராயலு, அவரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். சுப்பராயலு இறப்பிற்கு பின் சென்னை மாகாணத்திற்கு முதலமைச்சர் ஆனவர் யார்? ஸோ சுப்பராயலு இறந்ததுக்கு அப்புறம் சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக யார் இருந்தாங்க அப்படிங்கிறத கேள்வி. அப்போ ரெண்டாவதா யார் வந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவதா யார் வந்தாங்கன்னா பனகல் ராஜா. பனகல் ராஜா. இந்த பனகல் ராஜா தான் ரெண்டாவதா வந்திருப்பாரு. இந்த பனகல் ராஜாவை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கவர்னர் ஆஃப் வில்லிங்டன் அப்படிங்கிற கவர்னர் தான் இந்த பனகல் ராஜா ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. சிஎம்மா இவர் சிஎம்மா பதவி ஏற்கும் போது இருந்த கவர்னர் யாரு அப்படின்னா வில்லிங்டன். இந்த பனகல் அரசரை எப்படி வெளியில இவர் ஆட்சி எப்படி கலையும் அப்படின்னா இவர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துருவாங்க. சட்டமன்றத்துல பனகல் ராஜா மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு இவங்களோட ஆட்சியை கலைச்சிருவாங்க. அடுத்த கேள்வி பார்த்திடலாம். நீதி கட்சி எத்தனை ஆண்டுகளாக தொடர்ச்சியா அதிகாரத்துல இருந்தது? இந்த கேள்வி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். எத்தனை ஆண்டுகள் தொடர்ச்சியா அதிகாரத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னா 1921 1937 வரைக்கும் தொடர்ச்சியா இருந்திருப்பாங்க. இங்க கேள்வி தொடர்ச்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. விட்டு விட்டு மாற்றி வருவாங்கல்ல, நான் சொன்னேன்ல இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக ஒருத்தவங்க உள்ளே வருவாங்கன்னு, அதெல்லாம் அவங்க கேட்கல. நீதி கட்சி தொடர்ச்சியாக எத்தனை ஆண்டுகள் இருந்துச்சு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக நீதி கட்சி 1921 1937 வரைக்கும் இருந்திருக்கும். அப்போ சுப்புராயலு நாயுடுலேருந்து
லாஸ்ட்டாக கேவி ரெட்டி வரைக்கும் தொடர்ச்சியாக ஆட்சி காலத்தில் இருந்திருக்கும். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். எந்த கட்சியின் ஆட்சியும் போது வகுப்பு வாரி அரசாணை உறுதிப்படுத்தப்பட்டது? ஸோ எந்த கட்சி ஆட்சியும் போது வகுப்பு வாரி அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமணன் அல்லாதோர் பிரிவினருக்கும். ஸோ இந்த கட்சி என்ன சொல்ல வராங்கன்னா, வகுப்பு வாரி, யாருக்கெல்லாம் வகுப்பு வாரி அப்படின்னா பிராமணர் அல்லாதோர். பிராமணர், சாரி எனக்கு தமிழ் ஸ்பெல்லிங் ரொம்ப நான் சொதப்பறேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும் தமிழில். எழுதிக்கோங்க. வகுப்பு வாரி அரசாணை யாருக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா பிராமணர் அல்லாதோருக்கு உறுதிப்படுத்தியிருப்பாங்க. யாரோட ஆட்சி காலத்துல? நீதி கட்சியோட ஆட்சி காலத்துல. நீதி கட்சியோட ஆட்சி காலத்துல உறுதிப்படுத்தியிருப்பாங்க. நீதி கட்சி பத்தி இன்னும் வேற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன சொல்லலாம்? ஏதாவது ஞாபகம் வருதா நீதி கட்சி பத்தி? 1923 1923 மதிய உணவு திட்டம் நோட் பண்ணிக்கோங்க. 1924 காவேரி நதிநீர் பிரச்சனை நோட் பண்ணிக்கோங்க. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஆன்சர் சொல்லிட்டணும். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த கட்சி நீதி கட்சி தான். ஃபர்ஸ்ட் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த கட்சி அப்படின்னா அது நீதி கட்சி தான். அவங்க தான் இந்த ஐடியாவை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சியெல்லாம் உள்ள வந்திருப்பாங்க. இதில் அடிஷ்னல் பாயிண்ட் 1923 சிறப்பு திருமண சட்டம் அப்படிங்கறத ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சிறப்பு திருமண திருத்த சட்டம். சிறப்பு திருமண திருத்த சட்டம் அப்படிங்கறத 1923 கொண்டு வந்திருப்பாங்க. இதுல பெண்களுக்கான வயது வரம்பு 12 13 உயர்த்தி இருப்பாங்க. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் நமக்கு 1924 ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு, பணியாளர் தேர்வாணையம். 1924 ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு, பணியாளர் தேர்வாணையம் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பார்த்திடலாம். மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி. மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி. ஸோ முழுமையாக அந்த கேள்வி வாசிக்கிறேன். மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி அப்படிங்கிறது நீக்கப்பட்டு பிராமணர் அல்லாத மாணவர்களையும் நீங்க மருத்துவ கல்விக்கு சேர்த்துக்கணும். அவங்களுக்கும் நீங்க முழுசா ஒரு டாக்டரா அவங்க படிக்கிறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொன்ன கட்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சான்ஸ்கிரிட் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதி, அடிப்படை தகுதி அப்படிங்கிறது அவங்க சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். சமஸ்கிருதம் படிச்சிருந்தா மட்டும்தான் மருத்துவத்துறையில அவங்களுக்கான அட்மிஷன் நடக்கும். அப்படி படிக்கல அப்படின்னா அவங்கள அட்மிட் பண்ண மாட்டாங்க. இதை ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் யார் படிச்சிருப்பா? பிராமணரா இல்லாதவங்களும் இந்த மருத்துவத்தை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நீக்கியிருப்பாங்க. எந்த கட்சி? நீதி கட்சி தான் நீக்கியிருப்பாங்க. அடுத்த கேள்வி. இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி ஒழிக்கப்பட்ட ஆண்டு. தேவதாசி முறை இந்தியாவில் முதல் முறையா ஒழிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒழிக்கப்பட்ட ஆண்டு நமக்கு தேவதாசி முறை நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 9 1947 ஆண்டு தேவதாசி முறையை இந்தியாவில் ஒழிச்சிருப்பாங்க. இதுக்கான மசோதா 1930 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும். சுமார் 17 வருடம் கழிச்சு, அவங்க 1930 கொண்டு 17 வருஷம் கழிச்சு இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டிருக்கும். இந்த தேவதாசி அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்காக சொல்லிடுற ஒரு சின்ன நோட் மட்டும். என்ன அப்படின்னா தேவதாசி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கோயிலுக்காக பெண்கள் பணி செய்யணும் அப்படின்னு அவங்கள திருமணம் செய்யாமல் அவங்கள இல்லற வாழ்வில் ஈடுபடுத்தாமல் கோயிலுக்காக அர்ப்பணிச்சிருவாங்க. இது நல்ல விஷயம் தானே மேம், இதையும் ஒழிக்கணும் அப்படின்னா இது ஆரம்ப காலத்தில் தான் நல்லதாக இருந்தது, நல்லதாக பார்க்கப்பட்டது. அப்போ பெண்கள் இதில் தனியாக இருக்காங்க, அவங்களுக்குன்னு கணவரோ குடும்பமோ எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது பெண்கள் தனித்து இதில் இருக்காங்க. சேவைக்காக விட்ட பெண்களை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க.
அப்போ இருந்த அரசர்கள், அதுக்கடுத்து வந்த ஜமீன்தார்கள், அப்படி வரிசையா ஆட்கள் மாற மாற அதுக்கப்புறம் கோயில் நிர்வாகிகளே வந்து பெண்களை தவறாக பயன்படுத்த வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள தவறான வழியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாளை பெண் அந்த தேவதாசிங்கிற வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி வந்து பயன்பாட்டில் வந்துடும். ஸோ இந்த முறையினால பெண்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கையே மொத்தமாக வந்து வேற மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி நிறையா பெண்கள் இதை வந்து வேண்டாம், இதை வந்து ஒழிச்சிருங்க, சட்டம் கொண்டு வந்து இது இனிமேல் இல்லாமல் பண்ணிருங்க அப்படின்னு போராடுவாங்க. அது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியும் வந்து ஒருத்தங்க. இவங்க தான் முதல்ல வந்து மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் வந்து நமக்கு தெரியும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து மெம்பராக இருப்பாங்க, சட்ட மேலவையில் உறுப்பினராக இருப்பாங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு மசோதா கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து அது சட்டமாக மாறும்போது நமக்கு விடுதலைக்கு அப்புறம், ஸோ ஆகஸ்ட்டில் நமக்கு விடுதலை கிடைக்கும். அக்டோபரில் 1947 நமக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. இது நம்மளோட சேனல்லே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆந்திரா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அது பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்கள், எப்போ உருவாக்குனாங்க ஆந்திரா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி? இது லைவ் இல்லை மேம், சொல்லுங்கன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ரெக்கார்டட் வீடியோவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லி பார்த்துக்கணும், ரீகால் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அதனால தான் அப்படி கேட்குறது. ஸோ ஆந்திரா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1925 நமக்கு ஆந்திரா யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. 1929 நமக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தோம், விக்டோரியா பப்ளிக் ஹாலில் வந்து நமக்கு நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பிராமணர் அல்லாதோருக்கான ஒரு அறிக்கை வந்து விக்டோரியா பப்ளிக் ஹாலில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோமா. அதை எதுக்கு மேம் இங்கே சொல்கிறீங்க அப்படின்னா, 1929-30 காலகட்டங்களில் நம்ம எல்லா பொது இடங்களுக்கும் போகலாம், எல்லா பப்ளிக் பிளேசஸ்க்கும் வந்து பிராமணர் அல்லாதோர் போகலாம் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பிராமணர் அல்லாதோருக்கான அறிக்கையை 1916 அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி அதுக்கு அடுத்தடுத்து உருவான நீதி கட்சி கொண்டு வந்து நிறையா அமைப்புகள், ஆந்திரா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, நிறையா இண்டோ ரிலீஜியஸ் என்டோவர்மெண்ட் போர்டு நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. அதில் பப்ளிக் பிளேசஸில் நான் பிராமின்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, பிராமணர் அல்லாதோர் வந்து பொது இடங்களுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதியை 1929-30 காலகட்டங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். ஹிந்தியை கட்டாய பாடமாக்குவது என முடிவெடுத்ததை தமிழ் மொழி மற்றும் நம் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி அப்படின்னு கூறினவர் யார்? அப்போ ஹிந்தி மொழியை நீங்கள் கம்பல்சரி கட்டாயம் சொல்லிங்க அப்படின்னா அது நம்மளோட தமிழ் மொழியையும் நம்மளுடைய பண்பாடு, இத்தனை நாள் நம்ம காப்பாற்றி வந்திருக்க நம்ம பண்பாடை வந்து நீங்கள் அழிச்சு ஹிந்தியை வந்து ரொம்ப முதன்மையாக சொல்கிற ஏகாதிபத்தியத்தை வந்து நிறுவற மாதிரி இருக்குது அப்படிங்கிற கோட்டை, இந்த கூற்ற சொன்னது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியார் தான் சொல்லியிருப்பாரு. பெரியார் எப்பயுமே வந்து ஒரு முரண்பாடான, அவர் சொல்றது வந்து எல்லாருமே ஏற்றுக்கக்கூடியதாகவே இருக்காது, கான்ட்ரவர்ஷியல். பெரியார் சொல்ற கருத்துகள் வந்து எல்லாருனாலே ரொம்ப எளிமையாக ஏற்றுக்கொள்ளப்படாத மாதிரி இருக்கும். அவர் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறத வந்து சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான கூற்று கொடுக்கும்போது அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது, என்ன இப்படிலாம் பேசுவாங்களா, ரொம்ப ரூடாக இருக்குது, அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ரூடாக அதிகாரமாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்தாலே பெரியார் தான் மேக்ஸிமம் அதுக்கு ஆன்சராக வரும். அடுத்த கேள்வி பார்த்துடலாம். 15 ஆண்டுகளில் எத்தனை முறை சிறை சென்றார்? இந்த 15 ஆண்டுகள்ங்கிறது தான் கீவேர்டு. கொஷினே இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கா? ஸோ நான் ஃபுல்லாக படிச்சிடுறேன். 15 ஆண்டுகளில் பெரியார் எத்தனை முறை சிறை சென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பெரியாரை பற்றி பேசியிருக்காங்க. 15 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து கீவேர்டாக வச்சுக்கலாம். 23 முறை வந்து அவர் சிறை சென்றிருப்பார். அவரோட வாழ்நாளில் அவர் வாழ்ந்த மொத்த ஆயுட்காலத்தில் 15 ஆண்டுகளில் 23 முறை வந்து அவர் சிறை சென்றிருப்பார். இதனால இவரை சிறைப்பறவை ஜெயில் பேர்ட் அப்படிங்கிற பெயரை சொல்லி அன்போடு அழைப்பாங்க. ஏன்னா அத்தனை டைம் அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இவரோட முக்கியமான 5 மேகசின் இருக்குது. அதில் 1925 குடியரசு, இது ரொம்ப முக்கியமான ஒரு மேகசின். அடுத்த கேள்வியை பார்த்துடலாம்.
பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எஸ், தேர்ந்தெடுக்கப்பட்டார், கரெக்டு தான். நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1938 நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஏன்னா 1937 காங்கிரஸ் அரசாங்கம் வந்துடும். காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு கீழே ராஜாஜி பிரீமியராக வந்திருப்பாரு. ஸோ அதனால நீதி கட்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். அந்த நீதி கட்சியை நீங்கள் தான் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நீதி கட்சியின் தலைவர்கள்லாம் பெரியாரை ஜெயிலில் சந்திச்சு நீங்கள் எங்க கூட ஒன்று சேர்ந்துருங்க, எங்கள் நீதி கட்சிக்கு தலைவராக இருங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுபடி இவர் நீதி கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் 1938. இந்த நீதி கட்சி தலைவர்கள் பெரியாரை போய் மீட் பண்ணது அவர் ஜெயிலில் இருந்தப்போ. அவர் அப்போ என்ன ஜெயிலில் இருந்தார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வி, நீதி கட்சி ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியவர். ஸோ கொஸ்டின் நல்லா கவனமாக வாசிக்கணும். நீதி கட்சி ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழ் தமிழ்நாடு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தை இயற்றியது. அது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சி எங்களுக்கு தமிழ்நாடுங்கிறது ஒரு தனி நாடா வேணும், நாங்கள் தனியாகவே ஒரு கண்ட்ரியாக இருந்துக்கிறோம், நீங்கள் என்ன எங்களுக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தர்றது. டொமினியன்னா மொத்த கண்ட்ரியோட கண்ட்ரோலுமே பிரிட்டிஷ் ஸ்டேட் தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள அரசாங்கத்துக்குள்ள நம்ம அதில் ஃப்ரீடமாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறது டொமினியன் ஸ்டேட்டஸ். அதை நீங்கள் என்ன தரது, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, தனியாக எங்கள் தமிழ்நாடுங்கிறத ஒரு நாடாகவே பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நீதி கட்சி கேட்டிருக்காங்க. அது எப்போன்னு கேட்டிருக்காங்க, 1938. ஏன் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா, பெரியார் உள்ளே வந்துட்டாரு அப்படின்னாலே இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ்லாம் உள்ளே வரும். ஸோ பெரியார் உள்ளே வந்தக்கப்புறமேட்டுக்கு அவங்க கேட்குறாங்க, தமிழ்நாடு தனியாக கொடுத்துருங்க, ஓகேவா, தமிழ்நாடு தமிழருக்கே எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து, பெரியார் காங்கிரஸை விட்டு விலகிய ஆண்டு. பெரியார் காங்கிரஸில் இருந்தாரா அப்படின்னா, ஆமாம், பெரியார் காங்கிரஸில் இருந்திருப்பாரு. அவர் காங்கிரஸை விட்டு வேணான்னு விலகியிருப்பார். ஏன்னா நிறையா இவர் பிறல் நிறையா நடந்திருக்கும். சேரன் மாதேவி குருகுலம், வைக்கம் சத்தியாகிரகா. தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு தமிழ் நான் இன்னும் சரியாக ப்ராக்டிஸ், நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட். பேசிக்கலி நான் என்னோட ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி ஃபுல்லாத்துலேயுமே நான் கம்ப்ளீட்லி நான் இங்கிலீஷ் மட்டும்தான் நான் படிக்கிறேன். தமிழில் எனக்கு அது புரிஞ்சுக்க முடியும் அண்டு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருந்தனால தான் தமிழில் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இங்கிலீஷ் வர்ற ஸ்பீடுக்கு தமிழ் எனக்கு வரல. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு கண்டென்ட்டை 90% தமிழில் தான் சொல்லிட்டு இருக்கேன். ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு தமிழில் தான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயே இவங்க எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. என் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் எல்லாமே இங்கிலீஷில் எழுதி நான் பழகிட்டேன். இப்போ திடீர்னு தமிழுங்கும் போது எனக்கு தப்பாக வருது. தமிழே தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன், தமிழ் நல்லா தெரியும். ஸ்பீடு வரலிங்க, அது போக போக தான் நான் பழகணும். அது தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் ஸ்லோவாக தான் சொல்கிறேன், சொல்ல நீங்கள் எழுதிக்கோங்க. சரி, நீங்கள் என்ன நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, டெலகிராம் சேனலில் சர்ச் பட்டனில் ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா நம்ம வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் குவிஸ் அதில் போட்டுட்ருக்கோம். மற்ற சேனலோட கம்பேர் பண்ணால் எக்ஸ்க்ளூசிவான யூனிக்கான குவிஸ் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். டிஃப்ரெண்ட்டான குவிஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலோட கம்யூனிட்டி போலில் கூட நம்ம குவிஸ் போடுறோம். ஸோ இங்கே பார்க்குற கொஷின்ஸ் இல்லாமல் அதில் இருக்க கொஷின்ஸும் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நிறையா கொஷின்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பெரியார் காங்கிரஸை விட்டு விலகினதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று சேரன் மாதேவி குருகுலம், அங்கே நடந்த ஒரு பிரச்சனை. விவிஎஸ் சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் தான் அந்த குருகுலத்தை ஆரம்பித்த நிறுவியிருப்பார். அவர் தான் நிறுவியிருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா 2 உணவு பரிமாறும் சிஸ்டத்தை அவங்க வச்சுருப்பாரு. பிராமின்ஸாக இருக்கவங்க டேபிள் மேலே சாப்பிடுவாங்க, பிராமின்ஸ் இல்லாதவங்க தரையில் சாப்பிடுவாங்க. இதை விவி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் அங்கே பண்ணிட்டு இருப்பாரு. இதை பெரியார் ரொம்ப வன்மையாக கண்டிச்சிருப்பாரு. அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது, எல்லாரும் ஒன்று தான், அவங்கள மேஜை மேலேயும் இவங்களை தரையிலேயே அமர வச்சு நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கோம். அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அந்த குருகுலத்தை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வைக்கம் சத்தியாகிரகாங்கிறது 1925 வைக்கம் அப்படிங்கிற பிளேஸில் நடக்கும். அதுபடி தான் பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் கூட வரும், ஹீரோ ஆஃப் வைக்கம்.
வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டம் கூட வரும். இதை வந்து திருவிக தான் பெரியாருக்கு வந்து கொடுத்துருப்பாரு. திருவிக அவர்கள் பெரியாருக்கு வைக்கம் ஹீரோ அப்படிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாரு. இதுக்கு அடுத்து இந்த பிரச்சனைகள்லாம் வச்சு பிராமணா இல்லாதவங்களுக்காக நிறைய மசோதாக்கள் வந்து சட்டமன்றங்களில் பெரியார் கொண்டு வர சொல்லி தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. இந்த மாதிரி கொண்டு வாங்க, இவங்களுக்காக தனியாக இடங்கள் தாங்க, நிறைய சிறப்பு சலுகைகள்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது எதுவுமே சட்டமன்றங்களில் வந்து பெரியார் கேட்டதை பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால காங்கிரஸ் அரசை விட்டு அவர் விலகி வந்திருப்பாரு. விலகி வந்த ஆண்டு வந்து 1925 விலகி வந்திருப்பாரு. விலகி வந்து தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத வந்து அவர் தொடங்கியிருப்பாரு. ஸோ விலகி வந்து சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறத பெரியார் தொடங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். ஈவே ராமசாமி பட்டம். இது என்ன ஈவே ராமசாமி பட்டம் அப்படின்னா, ஈவே ராமசாமி அப்படிங்கிறதான் பெரியார். அப்போ பெரியார் அப்படிங்கிறது அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம். அவரோட பெயரோட சேர்ந்து வர்றதில்ல. பெரியார் அப்படிங்கிறது அன்போட ரொம்ப மரியாதையாக அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பட்டம். இது பெண்கள் மாநாட்டில் வழங்கியிருப்பாங்க. பெண்கள் மாநாடு சென்னையில் நடந்திருக்கும். அதில் வந்து பெரியாருக்கு அதில் ஈவேராவுக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க. ஆண்டு வந்து 1938. ஸோ 1938 பெரியாருக்கு ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க. 1938 சென்னையில் நடந்த ஒரு பெண்கள் மாநாட்டில் தர்மாம்பாள், இவருக்கு பட்டம் வழங்கியவங்க வந்து தர்மாம்பாள். இந்த மாநாட்டை வந்து தலைமை தாங்கினது யாருன்னா நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் இவங்க வந்து மறைமலை அடிகளோட பொண்ணு. மறைமலை அடிகளோட பொண்ணு தான் நீலாம்பிகை அம்மையார். இவங்க தலைமையில தான் மாநாடு நடந்திருக்கும். அதில் பங்கேற்ற தர்மாம்பாள் அப்படிங்கிறவங்க ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. பெரியாரின் நாளேடுகள். பெரியார் வந்து நாளேடுகள், டெய்லி மேகசின்ஸ் நடத்திட்டு இருந்திருக்காரு. அதோட பெயர்கள் என்ன, பெரியாரோட நாளேடுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியாரோட நாளேடுகளில் நிறையா இருக்குது. நம்ம இதில் முக்கியமான 3 பார்க்குறோம். 1925 குடியரசு, 1928 ரிவோல்ட், 1935 விடுதலை. இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. பெரியார் டாப்பிக்கில் படிக்க வேண்டிய கண்டென்ட் ரொம்ப நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ பெரியார் பற்றி போஸ்ட் பண்ணுறோம். அதை பார்த்தீங்கன்னா நிறையா அதில் லேர்ன் பண்ணுவீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அப்கமிங் கிளாஸஸில் நம்ம அதை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் உங்களுக்கு சப்ஜெக்டில் டவுட் இருக்குது, என்ன வீடியோவில் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்காக தான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ மற்ற எல்லா வீடியோஸும் பாருங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.